இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. 2026 மே 3 அன்று நடைபெற்ற நீட் யூஜி தேர்வில் பெரும் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. கெஸ்ட் பேப்பர் என்ற பெயரில் கசிந்த வினாத்தாள்கள் உண்மையான தேர்வு வினாத்தாள்களுடன் பெருமளவு பொருந்தியதாக சிபிஐ விசாரணையில் தெரியவந்தது. இதனால் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு நடத்தப்பட்ட நிலையில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இடையே கடும் அதிருப்தி ஏற்பட்டது. பலர் தங்களது உயிர்களையும் மாய்த்து கொண்டனர். இந்த முறைகேடு மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை எதிர்த்து மாணவர்கள் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியின் ஜந்தர் மந்தர் அருகே கரப்பான் ஜனதா கட்சி தொடங்கிய போராட்டம் நாளுக்கு நாள் வலுப்பெற்றது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதில் பங்கேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினர். போராட்டத்தை ஒடுக்க அரசு தரப்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. ஜூலை 20 அன்று நாடாளுமன்றத்தை நோக்கிய பேரணி சென்றபோது போலீசார் நடத்திய கண்ணீர் புகை, தடியடி மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின. இந்த சம்பவம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்காகவும் மாறியது. இதனால் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, பீகார், ஹரியானா, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் போராட்டங்கள் பரவின. சில இடங்களில் ரயில் மறியல், சாலை மறியல், உண்ணாவிரதம் மற்றும் பேரணிகள் நடைபெற்றன. சோனம் வாங்சுக் போன்ற சமூக ஆர்வலர்களும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிலையில் ஒன்றிய அரசு கடும் நெருக்கடிக்கு உள்ளானது. போராட்டக்காரர்களுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. 24ஆம் தேதி நடந்த முக்கிய பேச்சுவார்த்தையில் அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமை வலியுறுத்திய போராட்டக்காரர்கள் அது நடைபெறாவிட்டால் நாடு தழுவிய பெரும் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக கரப்பான் பூச்சி கட்சியினர் அறிவித்தனர். நிலைமை மேலும் மோசமானது. மத்திய அரசு தாமதிக்க நிலைமை மேலும் தீவிரமடைந்தது. இதையடுத்து கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக அறிவித்தார். மேலும் இளைஞர்களின் உணர்வுகளை மதிக்கிறேன். இளைய தலைமுறை கனவுகளை நினைவாக்குவது நமது கடமை. கடந்த 10 நாட்களாக நடந்த நிகழ்வுகள் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவமானத்தை தந்துள்ளது. முதல் நாளில் இருந்தே நடந்த தவறுகளுக்கான பொறுப்பை நான் ஏற்று வந்துள்ளேன். மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்வி சீர்திருத்தத்திற்காக 40 ஆண்டுகளாக அர்ப்பணித்துள்ளேன். எனக்கு தொடர்ந்து ஆதரவளித்த பிரதமர் மோடிக்கு நன்றி என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதை அடுத்து ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் பெரும் உற்சாகம் அடைந்தனர். இது போராட்டத்தை நடத்திய அனைத்து இளைஞர்களுக்குமான வெற்றி என்று பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். கடந்த 12 ஆண்டுகால பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசின் ஆட்சி காலத்தில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தரப்பில் இவ்வளவு பரவலான, தீவிரமான மற்றும் நீடித்த போராட்டத்தை நாடு இதற்கு முன்பு கண்டதில்லை. விவசாயிகள், தொழிலாளர்கள், பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் போராட்டங்களை அரசு பல்வேறு வழிகளில் கையாண்டிருந்தாலும் இளைஞர்களின் எதிர்காலத்தை நேரடியாக பாதிக்கும் கல்வி மற்றும் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிரான இந்த போராட்டம் தனித்துவமானதாகவும் வீரியமிக்கதாகவும் உருவெடுத்துள்ளது. இதில் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால், பொதுவாக எந்த போராட்டத்திற்கும் உடனடி தீர்வு காண முயலாத பாஜக அரசு இந்த முறை மாணவர்களின் ஒன்றுபட்ட மற்றும் வீரியமிக்க போராட்டத்தை பார்த்து சற்று அரண்டு போனதாகவே தெரிகிறது. இந்த வெற்றி இளைஞர்களின் சக்தியை நாடு முழுவதும் உணர்த்தியுள்ளது. இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் படைதான் இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்ற அரசியல் செய்தி டெல்லியில் இருந்து தொடங்கி நாடு முழுவதும் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. 12 வருட ஆட்சியில் இளைஞர்களின் இத்தகைய ஒன்றுபட்ட எழுச்சியை முதன்முறையாக எதிர்கொண்ட பாஜக அரசு இனிமேல் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் பிரச்சனைகளை அலட்சியம் செய்ய முடியாது என்பதை இந்த சம்பவம் தெளிவாக உணர்த்தியுள்ளது. டெல்லியில் இருந்து எழுந்த இந்த குரல் நாடு முழுவதும் இளைஞர் சக்தியின் எழுச்சியை ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்திய ஜனநாயகத்தின் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகவும் அமையலாம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.